வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது போராட்ட அரசியல் கள பொது வாழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சிலவற்றை, அதிலும் குறிப்பாக தேர்தல் பிரச்சார காலங்களில் அவர் மேற்கொண்ட தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணங்களின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சிலவற்றையும், அவைகள் தொடர்பான நிகழ்வுகளையும் முன்னரே நாம் யூடியூப் எனும் எமது இந்த வலைதள காணொளி பக்கத்தில் பதிவு செய்துள்ளோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மெய் காப்பாளர்களில் ஒருவராக எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் செயல்பட்டுள்ளதாலும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய மிக அதிக அளவிலான கட்டுரைகளை எமது தந்தையாரின் அனுபவ நிகழ்வுகளாக பல்வேறு பத்திரிகை இதழ்களில் நாம் தொடர்ந்து எழுதி வந்ததாலும், அவைகள் சார்ந்த புகைப்படங்களை சேமிக்கும் பொறுப்பில் மற்றும் ஆவலில் தமிழகமெங்கும் சென்று சம்பந்தப்பட்ட புகைப்பட கலைஞர்களிடம் நாம் நேரடியாக சென்று சேமித்த புரட்சி தலைவருடைய அரசியல் பொது வாழ்வு தொடர்புடைய மேலும் சில புகைப்படங்களையும் அவைகள் சார்ந்த நிகழ்வுகளையும் இரண்டாம் பகுதியாக எமது இந்த யூடியூப் எனும் வலைதள காணொளி பக்கத்தில் இங்கே காட்சிப்படுத்துவதில் மெத்த மகிழ்வு கொள்ளும் அன்பன். இந்த அரிய புகைப்படம் எடுக்கப்பட்ட வருடம் 1955 ஜனவரி 14ஆம் நாள். ஆம், 1953ஆம் வருடம் தனது எம்ஜிஆர் நாடக மன்றத்தினை துவங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்று தொட்டு ஒவ்வொரு வருடமும் தனது நாடக மன்றத்தின் சார்பில் வெகு சிறப்பாக பொங்கல் விழாவினை இறுதி வரை கொண்டாடி வந்துள்ளார். அந்த வகையில் எம்ஜிஆர் நாடக மன்றம் சார்பாக வழக்கம் போல அந்த 1955ஆம் வருடமும் வெகு விமர்சையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொங்கல் விழா கொண்டாடிய பொழுது தனது நாடக மன்றத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட தருணம். இந்த புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம் இப்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலையத்தின் முகப்பு பகுதி. ஆம், அப்பொழுது இந்த இடம் எம்ஜிஆர் நாடகமன்றமாக இயங்கி வந்தது. இங்குதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக பொங்கல் விழாவினை தனது நாடக மன்றத்தினுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடுவார். இந்த பொங்கல் விழா பற்றிய மிக விரிவான வரலாற்று நிகழ்வுகளை நாடக மன்றத்தில் ஒருவராக இருந்த எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னரே பல்வேறு பத்திரிகை இதழ்களிலும் நினைவு கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து புகைப்படத்தில் உள்ளவர்கள். முதல் வரிசையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் 1955ஆம் ஆண்டு பொங்கல் விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த பழம்பெரும் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு K. சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் நாடக நடிகர்கள் திரு புத்தூர் நடராஜன் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு கோலப்பன் அவர்கள், திரு ரத்தினம் அவர்களது மகன் மற்றும் திரு ரத்தினம் அவர்கள், பின் வரிசையில் திரு பர்சனாலிட்டி கோபால் அவர்கள், திரு குண்டுமணி அவர்கள், திரு திருப்பதி சாமி அவர்கள், திரு MK காமாட்சிநாதன் அவர்கள், திரு MK அழகிரிசாமி அவர்கள், திரு MK தர்மலிங்கம் அவர்கள், திரு சீன் முத்து அவர்கள், திரு NGP சாரதி அவர்கள், திரு சந்திரன் அவர்கள், திரு நடராஜன் அவர்கள் போன்றவர்கள். 1957ஆம் வருடம் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு N. ஜீவரத்னம் அவர்களை ஆதரித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராயபுரம் கல் மண்டபம் அருகே அமைக்கப்பட்டிருந்த ஒரு மேடையில் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான திரு மதியழகன் அவர்கள் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும், மேடையின் ஓரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மெய்காப்பாளர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களும் திரு VP சாமி அவர்களும் இருக்கிறார்கள். 1962ஆம் வருடம் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுக்கு ஆதரவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வேட்பாளர் கலைஞர் கருணாநிதி அவர்களை வெற்றி பெற செய்த அந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களது புகைப்படத்தை புரட்சி தலைவருக்கு அன்பு பரிசாக கொடுக்கும் தொண்டர் ஒருவர் அருகே புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் திரு VP சாமி அவர்கள். புகைப்பட நாள் 10/2/1985.
அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து உடல்நலம் பெற்று தாயகம் திரும்பிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1985ஆம் வருடம் பிப்ரவரி 10ஆம் நாள் மூன்றாவது முறையாக தமிழகத்தின் மாபெரும் ஒரு மக்கள் தலைவராக முதல்வராக பொறுப்பு ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தனது அதிகாரிகள், உதவியாளர்கள், பாதுகாவலர்கள் என தன்னை சார்ந்த அனைவரிடத்தும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அந்த வகையில் படத்தில் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் அவரது முதன்மை தனி செயலாளர் திரு பரமசிவம் IAS அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த முதல்வரின் தனி செயலாளரான திரு பிச்சாண்டி IAS அவர்கள் மற்றும் முதல்வரின் தனி பாதுகாவலர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு தர்மலிங்கம் அவர்கள் மற்றும் முதல்வரின் தனி உதவியாளர் திரு தேவக்கோட்டை மாணிக்கம் அவர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள். 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் நாள் தமிழக முதல்வராக பொறுப்பு ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையில் உள்ள தனது அறையில் தனது அதிகாரிகள், உதவியாளர்கள், மெய்காப்பாளர்கள் என அனைவரிடத்தும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட தருணம். படத்தில் முதல்வர் புரட்சி தலைவருடன் வரிசைப்படி தலைமை செயலாளர் திரு சொக்கலிங்கம் IAS அவர்கள், முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி SP அந்தஸ்தில் இருந்த திரு விவேகானந்தராஜ் அவர்கள், முதல்வரின் தனி உதவியாளர் திரு மாணிக்கம் அவர்கள், முதல்வரின் தனி செயலாளர் திரு பிச்சாண்டி IAS அவர்கள், முதல்வரின் மற்றொரு தனி செயலாளர் திரு சம்பத் IAS அவர்கள், முதல்வரின் தனி உதவியாளர் திரு மெய்கண்ட சிவம் அவர்கள், முதல்வரின் மற்றொரு காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி DSP அந்தஸ்தில் இருந்த திரு கண்ணுசாமி அவர்கள் மற்றும் முதல்வரின் தனி பாதுகாவலர்களில் ஒருவரான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். மதுரை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அருகே சென்று காண அதிக ஆர்வம் கொண்ட தாய்மார்கள் பிரச்சார வாகனத்தின் மீதே தங்களையும் மறந்து முண்டியடித்து ஏறி செல்லும் பிரமிப்பூட்டும் காட்சி. இது போன்ற ஆச்சரியமூட்டும் நெகிழ்ச்சியான காட்சிகள் எல்லாம் அரசியல் களத்தில் மக்களின் உள்ளங்களில் ஆட்சி செய்யும் உண்மையான ஒரு மக்கள் தலைவராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திட்ட மாபெரும் சிறப்பு. பிரச்சார வாகனத்தில் புரட்சி தலைவருடன் முன்னாள் அமைச்சர் திரு ST சோமசுந்தரம் அவர்கள், புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு முத்து அவர்கள். 1984ஆம் வருடம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களது பிறந்த நாளில் விருதுநகரில் காமராஜர் மாவட்டத்தை முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கி வைக்க சென்ற சமயத்தில் மேடையில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய தருணம் அருகே முதல்வரின் தனி பாதுகாவலர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு N சங்கர் அவர்கள் மற்றும் முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு ஆறுமுகம் அவர்கள். முன்னாள் மேல் சபை தலைவர் திரு மாப்போ சிவஞானம் அவர்களது பிறந்தநாள் விழா சென்னையில் கடந்த 1984ஆம் வருடம் ஜூன் 26ஆம் நாள் சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற பொழுது முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட தருணம். தம்பதிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து ரூபாய் 1 லட்சம் நிதி அளித்தார் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அருகே முன்னாள் அமைச்சர் திரு ராகவானந்தம் அவர்கள், திரு JPR அவர்கள், முதல்வரின் தனி பாதுகாவலர்களில் ஒருவரான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட திரு மாயத்தேவர் அவர்களை ஆதரித்து மாபெரும் மக்கள் கூட்டத்தினிடையே உரையாற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் வேட்பாளர் திரு மாயத்தேவர் அவர்கள், புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், MGR ஸ்டண்ட் குழுவைச் சேர்ந்த திரு NGP சாரதி அவர்கள். 1980ஆம் வருடம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு M பிச்சை அவர்களை ஆதரித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட தருணம். மேடையில் அருப்புக்கோட்டை திரு VS பஞ்சவர்ணம் அவர்கள், புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு N சங்கர் அவர்கள் மற்றும் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். 1977ஆம் வருடம் இப்போதைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி மாணவிகளை மிகுந்த அன்புடன் அரவணைத்து ஆசி வழங்கும் மிக நெகிழ்ச்சியான காட்சி. அருகே முதல்வருடைய தனி பாதுகாவலர்களில் ஒருவரான ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள்.
விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அப்போதைய அமைச்சர் திரு சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களது புதிய இல்ல திறப்பு விழாவில் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குழந்தையை மிகுந்த அன்புடன் கொஞ்சி மகிழும் அற்புத காட்சி உடன் அப்போதைய அமைச்சர் திரு சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் முதல்வரின் தனி பாதுகாவலர்கள் திரு முத்து அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு விவேகானந்தராஜ் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு KA கிருஷ்ணசாமி அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் புரட்சி தலைவருக்கு தங்களது அன்பின் அடையாளமாக மக்கள் கொடுக்கும் மாலைகளை பெற்றுக்கொள்ளும் அவரது மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் மதுரை மாவட்டத்தில் மக்களின் அன்பு வெள்ளத்திற்கு நடுவே மக்களின் ஏகோபித்த வாழ்த்து கோஷங்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பாதை பயணத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் புரட்சி தலைவருடன் அவரது மெய்காப்பாளர்கள் திரு N சங்கர் அவர்கள், திரு முத்து அவர்கள், திரு VP சாமி அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர் திரு கதிரேசன் அவர்கள். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு SM துரைராஜ் அவர்களை ஆதரித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது எடுத்த படம். புரட்சி தலைவருடன் நெருங்க அதிக ஆர்வம் கொண்டு பிரச்சார வாகனத்தில் ஏறி வரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் ஸ்டண்ட் குழுவை சேர்ந்த திரு திருமலை அவர்கள். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய மதுரை மாவட்டம் கம்பம் தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு RD கோபால் அவர்களை ஆதரித்து மிக எளிமையான மேடையில் எளிமையான தலைவராம் மக்களின் உள்ளம் கொண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அற்புத காட்சி. மேடையில் புரட்சி தலைவரின் மெய்காப்பாளர்கள் திரு நார்தார் சிங் அவர்கள், திரு முத்து அவர்கள் மற்றும் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். 1980ஆம் வருடம் மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்ற மே தின விழாவில் பொதுமக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உணவு வழங்கும் காட்சி. அருகே மதுரை மாவட்ட அதிமுக செயலாளர் திரு பாலகுருவ ரெட்டியார் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு முத்து அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை வணங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். 1980ஆம் வருடம் மயிலை தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு TK கபாலி அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் திரு KA கிருஷ்ணசாமி அவர்கள், திரு JPR அவர்கள், திரு சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் அவர்கள், புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் காரியாபட்டியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் உதவி வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மெத்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் தாய்மார்கள். அருகே அரசு அதிகாரிகள், முதல்வரின் தனி பாதுகாவலர்கள் திரு முத்து அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு விவேகானந்தராஜ் அவர்கள் மற்றும் பொதுமக்கள். 1986ஆம் வருடம் ஜனவரி மாதம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் மதுரை மாநகராட்சி திருமண மண்டபங்கள் போன்றவற்றை திறக்க வருகை புரிந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் அவரது தனி பாதுகாவலர்கள் திரு நார்தார் சிங் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு சங்கர சுப்பு அவர்கள் மற்றும் பொதுமக்கள். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள AVM ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற புரட்சி தலைவருடைய அண்ணன் பெரியவர் திரு சக்கரபாணி அவர்களது இல்ல திருமண விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருகே
திரு ஜேபிஆர் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், புரட்சி தலைவருடைய தனி உதவியாளர் திரு மாணிக்கம் அவர்கள் மற்றும் திரைப்பட ஸ்டண்ட் இயக்குனர் திரு மாடக்குளம் ரவி அவர்கள் 1973ஆம் வருடம் சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தின் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது தனது அன்பின் மிகுதியால் தனது இல்லத்தில் விளைந்த ஒரு மிகப்பெரிய பரங்கிக்காய் ஒன்றினை தனது ஆழ்ந்த அன்பின் அடையாளமாக, அன்பு பரிசாக மூதாட்டி ஒருவர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வழங்கும் நெகிழ்ச்சியான காட்சி. மேடையில் புரட்சி தலைவருடன் திரு KA கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் 1987ஆம் வருடம் பிப்ரவரி 3ஆம் நாள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களது நினைவு நாளில் சென்னையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருகே ஜானகி அம்மையார், அமைச்சர் ராசாராம் அவர்கள் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி முன்னாள் MLA திரு K மருதாச்சலம் அவர்கள், முதல்வரின் தனி பாதுகாவலர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு தர்மலிங்கம் அவர்கள், முதல்வரின் தனி உதவியாளர் திரு மாணிக்கம் அவர்கள், முதல்வரின் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் திரு ஆறுமுகம் அவர்கள், திரு சங்கர சுப்பு அவர்கள், திரு கண்ணுசாமி அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் படத்தில் உள்ளனர். இவர்